ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போ கரண்ட்டாக வந்து என்னோட மதர்-இன்-லா வீட்டில் தான் இருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு 4 டேஸ் கிட்ட ஆச்சு அத்தை வீட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ அத்தை வீடு வந்து எங்கன்னா கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு கெஸ் கொடுக்குறேன். என்னென்னா நீங்களே கெஸ் பண்ணுங்கள். அறுபடை வீடான 3வது முருகரோட வீடு தான் வந்து எங்களோட ஹஸ்பண்டோட சொந்த ஊருங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி என் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எங்களோட மாமியாரோட வீடு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அத்தை கூட வந்துட்டு அத்தை வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ கொஞ்சம் குட்டி வாக்கிங் ஈவினிங் மேலே போகணும். ஸோ கையில் மருதாணிலாம் வச்சுருந்தேன், மருதாணிலாம் வச்சுட்டு அத்தை அரைச்சி கொடுத்தாங்க, நல்லா வச்சுட்டு 2 கைக்கும் வச்சேன். ஸோ மேலே வாக்கிங்லாம் போனேன். மேலே டாகியும் சுற்றிட்டு இருந்துச்சுங்களா, நான் பார்த்துட்டு அத்தைகிட்ட கேட்டேன், அத்தை என்ன இந்த டாகி மேலே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க ஈவினிங் ஆனால் விட்டுருவாங்க மேலே கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ மாமனார் வந்து பணியாரம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டே வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் தூக்கி போட்டேன், சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு நான் கூப்பிட்டேன், இப்படி தானாக வருது, என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. யாரா அது ஜீவன், என்னோட புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமனாரோட தம்பி, எனக்கு மாமனார் ஆகிறாங்க அவங்க. ஸோ அவங்களோட பையனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அங்கே போயிருந்தோம். ஸோ கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண ஊட்டிலாம் விட்டுட்டு ஸோ நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் கெஸ்ட்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கேக்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.